ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெயிட் லாஸ் டே வந்து 17வது நாள் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். காலையில் எழுந்திரிச்சு ஒரு எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். வெயிட்டு 92 350 இருந்துச்சு. சரின்ட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பிளாக் காஃபி குடிச்சிட்டேன். அது லைட்டாக வந்து லெமன் ட்வைஸ் பண்ணி குடித்தேன், கொஞ்சம் வெதுன்னு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பனியார் ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனியார் சட்டி எடுத்து பார்த்தேன். பனியார் ஊற்றி ஒரு 10 நாள் இருக்கும். சரின்ட்டு அதை எடுத்து பார்க்குறேன், கையில் என்னமோ லப்பர் மாதிரி ஒட்டுது, பிசுன் மாதிரி ஒட்டுது, கம்மு மாதிரி ஒட்டுது. என்னடா அது, நம்ம யூஸ் பண்ண ஆயில் ஆல்ரெடி அதில் தேங்கி இருந்திருக்கும் போல். அந்த ஆயில் அப்படியே வந்து கையில் பிசு பிசுன்னு ஒட்டுது. என்னடா அது இப்படி, ஒருவேளை நம்ம இந்த சாப்பிட்றோமே நம்ம வயிற்றுக்குள்ளே இந்த மாதிரி போய் இந்த மாதிரி ஒட்டிச்சுன்னா நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிலை ஸ்டாப் பண்ணிட்டேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணினேன். ரொம்ப ரொம்ப பயமாயிடுச்சு. சரி, இனிமேல் நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து அந்த மரச்செக்கு எண்ணெய் தான், கல்லெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கு இப்போது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனியார் சட்டி தேய்ச்சி பார்க்குறது, தேய்க்கவும் முடியல, போகவே மாட்டேங்குது. சரின்ட்டு விம்ஜெல் அது இதுன்னு போட்டு நல்லா வந்து ஏதோ அந்த திருப்பலி வச்சு சுரண்டி அதுக்கப்புறம் தான் அதை க்ளீன் பண்ணவே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு ஈடு ஊற்றி கீழே தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் 2வது ஈடு தான் பாப்பாக்கே ஊற்றி கொடுத்தேன். பாவம், நீங்களும் இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா இந்த சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுறது நிறையா பேர்த்துட்டு சஜஸ்ட் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்பைசி சமையல்னு நினைக்கிறேன் அந்த சேனலில் சொல்லியிருந்தாங்க. அந்த சிஸ்டர் வந்து பிரியா சிஸ்டர் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் அதுலேருந்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் போட்டிருந்தாங்க. சேம் அதே மாதிரியே எனக்கும் இந்த தாட்டி ஆயிருந்துச்சு. காலையில் வந்து சரின்ட்டு அதை மாமாவும் வீடியோ எடுத்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நானும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து கம்மியான விலையில் விற்கிது, நம்மளும் நிறையா வாங்கி சாப்பிட்றோம். அதோட விளைவுகள் நம்ம போய் ஆஸ்பத்திரியில் தான் நிறையா வந்து செலவு பண்ணுறோம். நம்ம 500 பார்க்க போனால் அங்கே போய் 1000 செலவாகும். எதுக்கு நம்ம இந்த வேலை, காசு கூட போனாலும் நல்லதாக வாங்கி சாப்பிட்லாம். சரின்ட்டு காலையில் உப்பு பருப்பு தான் கடைஞ்சிருந்தேன். காலையிலத்துக்கு டிஃபன் வந்து இது வந்து ஓட்ஸ் கஞ்சி தான் எடுத்துக்கிட்டேன் நான். அவங்களுக்கு வந்து உப்பு பருப்பு கடைஞ்சி கொடுத்துட்டு நான் மதியத்துக்கு வந்து வெயிட் லாஸ் பவுட்ரு கொஞ்சமாக கோதுமை போட்டு சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு சப்பாத்தி தான் எடுத்துக்கிட்டேன். தொட்டுக்கு எதுவும் இல்லாதனால சரின்ட்டு ஊறுகாய் இருந்துச்சு, அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி. பசி ரொம்ப ஆயிடுச்சு. ஏன்னா வந்து காலையில் 2 கிளாஸ் ஓட்ஸ் கஞ்சி தான் குடித்தேன். அதுக்கப்புறம் எதுவும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறனால பசி ரொம்ப ஆனனால சப்பாத்தி எடுத்து வெறும் ஊறுகாய் மட்டும் தொட்டு சாப்பிட்டுட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.